திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவெம்பாவை பாடல் 17. இறைவன் எல்லாருக்கும் பொதுவாக அருள் செய்தாலும் தன்னுடைய அன்பர்களுக்கு சிறப்பாக இன்பத்தை அருளக்கூடியவன். அவன் சிவந்த கண்களை உடைய புண்டரீக அர்ச்சனாக திருமால் இடத்திலும், 4 திசைகளையும் முகங்களை உடைய பிரம்மனிடத்திலும், மற்ற தேவர்களிடத்திலும், வேறு எந்த இடத்திலும் இல்லாத ஒரு பெரிய இன்பத்தை நம்மிடத்தில் கொடுப்பான் அப்படிங்கிறத செங்கண் அவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதா. அப்படி கொடுக்கக்கூடியவன் நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி, நம்முடைய குற்றங்களை எல்லாம் போக்கி தான் இருக்கும் இடத்திலிருந்து இங்கே நம்ம வீடு தோறும் எழுந்தருள்றான். நம்முடைய வீடுகள் தோறும் அருள் செய்யக்கூடியவனாக இருக்கான். அப்படிப்பட்டவனை நாம் அவனை தேடி செல்லாமல் அவனே தன்னுடைய செங்கமலமும் பொன்னை போன்ற திருவடிகளையும் தந்து அருளக்கூடிய வீரத்தை உடையவன், செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அப்படின்னு நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி அப்படின்னா, நம்ம முழுமையாக தூய்மையாக உடையவங்களாக இல்லாமல் இருக்கோம். நம்மக்கிட்ட அழுக்கு இருக்குது, மன அழுக்கு. அந்த அழுக்கான ஒரு குழந்தைய அவன் பெற்ற தாய் எப்படி அந்த அழுக்கை போக்கி அணைத்து கொள்வாளோ, அதுபோல் நம்முடைய குற்றங்களெல்லாம் நீக்கி அருளக்கூடியவன். அவனை தேடி நம்ம எங்கும் செல்லாமல் அவன் நம்முடைய வீடுகள் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி இருக்கான். அப்படி எழுந்தருளும் எம்பெருமான் தன்னுடைய சிவந்த தாமரை போன்ற ஒளி பொருந்திய அந்த பாதங்களை நம்மகிட்ட தந்தருளுகிறான். செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை. அவன் பெரிய வீரன், அதனால் அவனை வீரட்ட தலங்கள்னு சொல்லக்கூடிய அந்த 8 வகையான வீரச் செயல்களை செஞ்ச தலைவன். அவனுடைய கண் எப்போதும் அருளை சுரந்துக்கிட்டே இருக்கான். அதனால் அழகு புரிந்ததாக இருக்குது. நம்முடைய அடியார்களை நம்மை அடிமையாக கொண்டதுனால நமக்கு அமுதம் போன்ற சுவை அருளக்கூடியவனாக இருக்கான். நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடையிலோர் எம்பாவாய். அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்க தலைவர் போல இல்லாமல் நமக்கு வேண்டிய எல்லாத்தையும் இந்த அருளக்கூடியவன் அவன். அதனால் நம் பெருமானாகிய அவனை நாம் பாடணும். அதனால் நம்ம எல்லா வகையான நலங்களும் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்டவனை இந்த தாமரை பூக்கள் நிறைந்த இந்த பொய்கையில் பாய்ந்து நீராடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சொல்கிறாரு. செங்கணவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாலதா. கொங்குன் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி, செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கனரசை அடியோங்கட்காரமுதை. நங்கள் பெருமானை பாடினலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோரெம்பாவாய். பூந்தாது உடைய கரிய கண்ணை உடைய பெண்ணே, சிவந்த கண்களை உடைய திருமாலிடத்திலும் திசைமுகனாகிய நான்முகனிடத்திலும் பிற தேவர்களிடத்திலும் வேறும் எங்கும் இல்லாததாய ஒப்பற்ற பேரின்பத்தை நமக்கு அருளக்கூடியவன். நமக்கு குற்றங்கள் இருந்தாலும் அந்த இதெல்லாம் எண்ணாமல் நம்மளை ஆட்கொண்டு நம்மளுடைய கோதுகளை எல்லாம் நீக்கி பலராலையும் காண முடியாமல் இருக்கக்கூடிய அந்த பெருமான் நம்முடைய வீடுகள் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி இருக்கான். அத்தகைய வீரம் பொருந்தியவனை, அவன் கருணை பொழிவதனால அவனை அழகிய கண்களை உடைய அரசனை அடியவர்களாகிய நமக்கு அரிய அமிர்த போன்று இருக்கக்கூடியவன், நமக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவனை நாம் பாடி நமக்கு நன்மை சேரும்படி இந்த தாமரை பூக்கள் நிறைந்த இந்த பொய்கையில் பாய்ந்து ஆடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் மூலமாக சொல்லப்படுது. திருச்சிற்றம்பலம். கன்னி பெண்கள்
இறைவனுடைய கல்லலை போட்டு இந்த பொய்கையில் நீர் ஆடினாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு இந்த பாடலில்.